என் மனைவியை எழுப்பி என்னங்க ஆச்சுன்னாங்க. இல்லை, இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். சொன்னாங்க, நீங்க எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன். சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி இனிமேல் இருக்க போறதில்லை. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட அவங்க கட்சியை இணைச்சிக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவரை போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. நானுமே வறுத்து எடுக்க தான் வந்தேன். ஆனால் அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு கஷ்டத்தையும் நீங்கள் வந்து எல்லாம் புரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு கட்சி நடத்துறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா எல்லா ஊர்லேயும் கட்சி நடத்துறதுனா தொண்டர் வரணும், இதுமாரி வரணும்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதே மற்ற மாநிலமாக இருக்கட்டும், இதே தெலுங்கானா இருக்கட்டும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், டெல்லி, பஞ்சாப், ஹரியானா எல்லா ஸ்டேட்டும் எடுத்துக்கங்க. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஸ்வீட் பாக்ஸ் வரைக்கும் ஆகும். நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால், ஆள் கட்சியாக இருந்தால் 100 ஸ்வீட் பாக்ஸ் வரைக்கும் போகும். ஏன்னா ஸ்வீட் பாக்ஸ் இல்லையா, ஒரு ஸ்வீட் பாக்ஸ்னா 1C அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கு வச்சுங்க. 1 ஸ்வீட் பாக்ஸ்னா 1C. ஒரு தொகுதிக்கு இங்கே 50C வேணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் உங்களால் ஜெயிக்க முடியும், ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும். 50லேருந்து 100க்குள்ளே தேவைப்படும் இந்த எலெக்ஷன்ஸ்க்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் கம்மியாக செலவாச்சு. 4 தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்சிலையும் ஜெயிக்கிறதுக்கான செலவு வந்து அதிகமாகிட்டே போகுது. இதுக்கு சரியான உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு கிழக்கு தேர்தல் ரொம்பவே இப்படி ஆடு மாடு மாரி பட்டியல் அடைக்கிற மாரிலாம் ஆச்சு. சில பொருட்கள்லாம் கொடுத்தாங்க, சுற்றுலாவுக்குலாம் இட்டு போனாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்படின்னு பார்க்கும்போது சாமாக்கான்றது ஒன்றும் பெரிய லெவல் கட்சி கிடையாது. அதுவும் இல்லாமல் அவங்கள நம்பி நிறைய கோடிகள் அளவுக்கு கொற்ற அளவு யாரும் பெரிய ஆளுங்களாம் நிறைய பேர் இல்லை. ஒரு கூட்டம் போடணுன்னா உங்களுக்கே தெரியும், அது பந்தல் போடணும், ஸ்டேஜ் போடணும், இப்படி எம்மாத்திரம் ஆகும். இப்போ ஒரு கான்ஸ்டிடியூன்சி 50 ஸ்வீட் பாக்ஸ் போதும்னு. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜார்க்கண்ட் எடுத்தீங்கன்னா அந்த மொத்த ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா கான்ஸ்டிடியூன்சியும் சேர்த்து ஒரு 100 ஸ்வீட் பாக்ஸ் போதும். இதே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியோட சேர்த்து 40 தொகுதி இது. அப்போனா நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ஸ்வீட் பாக்ஸ் வேணும். இதே ஆளுங்கட்சியாக இருந்தால் ஒரு 3000 ஸ்வீட் பாக்ஸு, கிட்டத்தட்ட 4000 ஸ்வீட் பாக்ஸு. ஒரு பிஜேபி கிட்ட இந்த 4000 ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 ஸ்டேட்ஸுக்கு இதை வச்சு ஃபண்டு மேனேஜ்மெண்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற கட்சி இந்த ஒரு ஸ்டேட்டுக்கு இவ்வளோ ஸ்வீட் பாக்ஸை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா நான் சொல்லுறேன்னு? அப்படின்ற போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம மக்கள்லாம் சொல்லவே வேணாம், ஸ்வீட் பாக்ஸ்லேருந்து ஒன்று எடுத்து கொடுத்தா மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே ஓட்டுலாம் நீங்கள் சொன்ன உங்கள் கருத்து கொள்கையெல்லாம் வச்சு போட மாட்டாங்க. ரூரல் சைடில், சிட்டி சைட்லேயும் அப்படிதான். வீட்டுக்கார வேணான்னுவாங்க, வீட்டில் இருக்கிற அம்மா இல்லை எங்கிட்ட அப்படியே நைஸாக கொடுப்பான்னு கேட்கும், இல்லை அப்படியே அது ஆப்போசிட்டாக இருக்கும். இதுமாரி ஒரு கட்சி நடத்துறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதன் காரணமாக தான் அவர் அது பாஜக கூட இணைச்சார். அவருடைய கட்சியை வேறு எங்கேயும் இணைக்கிறதுக்கு இடம் தெரியல. அதுவும் இல்லாமல் இதே அவர் திமுகவிலையும் அதிமுகவிலையும் இணைச்சுன்னா எப்படி ஒரு பெரிய தலைவர் லெவலுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. மிஞ்சி போனால் ஒரு மாவட்ட செயலாளர் அளவுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இதே பாஜக கூட இணைச்சா பிற்காலங்களில் எந்த ஒரு மாநிலத்துக்குடைய ஆளுநராக கூட போகலாம். ஒரு ஸ்டேட்டே அவர் கீழே வருது, ஒரு சிஎம், கேபினெட்டு, என்டையர் ஸ்டேட்டில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் கீழே வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அவர்கிட்ட இருக்கலாம். இதே வந்து ஒரு டிஎம்கிட்டயோ ஏடிஎம்கிட்டயோ பண்ணால் கடைசியாக ஒரு மாவட்ட செயலாளர் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு மேலே போக முடியாது. மிஞ்சி போனால் ஒரு அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக கொடுக்கலாம். ஆனாலும் டாப் லெவல் அமைச்சராக கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே காம்படிஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் இதெல்லாம் யோசிச்சு அவர் இதுமாரிலாம் பண்ணார். ஆனால் அவர் பண்ண தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை யார்கிட்ட கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சி நிர்வாகிகிட்ட இதை வந்து தெளிவாக எடுத்து விளக்கினாவே கரெக்டாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைம் கூட்டம் போடும்போது நம்மளுக்கு நிறைய காஸ்ட்டு செலவாகுது. அதுவும் இல்லாமல் ஒரு டைம் இப்போ ஒரு கூட்டம், ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு போனால் கிட்டத்தட்ட 10 லட்சத்துலேருந்து 20 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவாகுது. அதுவும் இல்லாத வண்டி எடுத்துன்னு வராங்கன்னா, ஆளுங்களை கூட்டின்னு வராங்கன்னா, அவன் ஒன்றும் சொந்த காசுலாம் போட்டு கூட்டின்னு வர மாட்டான். அப்படியே சொந்த காசு போட்டு கூட்டின்னு வந்தாலும் உன்னால் என்ன பலன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாகிறதுனால இதே ஒரு கட்சியில் போய் இணைஞ்சிட்டுனா, அதுவும் தேசிய கட்சின்னும் போது ஃபண்டு கிடைக்கும். அதுவும் இல்லாத வாரிய தலைவர், போர்டு மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும், அதுலேயும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கணக்குகளோட தான் அந்த வந்து அரசியல் இருக்குது. ஆனால் அவர் பண்ண ஒரு தப்பு என்னென்னா, கட்சி நிர்வாகிகிட்ட கேட்டுக்கணும். சாமாக்காவை பாஜக கூட இணைக்கலாம், கட்சி நிர்வாகிகிட்ட கேட்டுக்கணும், அவருடைய மனைவிகிட்ட கேட்டுக்கூடாது. இதுதான் வந்து இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது. வேறு எதுவும் பிரச்சனையாகவே எங்கே இல்லை.